So welcome back guys in another video. So first of all thank you because நேற்று வந்து நம்மளோட பர்த்டே நிறைய பேர் வந்து கமெண்ட்டெல்லாம் பண்ணியிருந்தீங்க. எங்கேருந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரில என்னோட பர்த்டே பற்றி. பட் தேங்க்யூ ஃபார் விஷஸ் அண்ட் உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எல்லாருக்குமே. ஓகேவா, நான் உங்களுக்கு என்றைக்கு பர்த்டேவோ அன்றைக்கி வந்து நான் விஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு கோடு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப தான் ஓவராக பேசிட்டோம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியலைன்னா நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு பேர் நான் oops1.py அப்படின்னு வச்சுக்கிறேன். ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா, ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டோரியல், அதனால தான் oops1.py அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு CLASS அப்படின்னு போடுங்க, அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அடுத்து அந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வைக்கணுமோ போடலாம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் சே தட் நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேரில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நம்ம எப்படி ஃபங்க்ஷனுக்கு ப்ராக்கெட் போடுவோம்ல, அதே மாதிரி ப்ராக்கெட் போட்டோம்னா க்ரியேட் பண்ணியாச்சு, கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கோலன் போட்டுட்டு என்டர் அமைக்கிட்டு அதுக்குள்ளே அந்த கிளாஸ் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை எழுதுவோம். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த டெம்ப்ளேட் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, இப்போதைக்கு நம்ம கிளாஸை எம்டியாகவே வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ நம்ம எம்டியாக வச்சுக்கணும், ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம பாஸ் அப்படின்றத எழுதுவோம். உங்களுக்கே தெரியும், நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரேக்கு, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த பாஸும். ஓகேவா, தெரிலனா திரும்பியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், என்னென்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் கிளாஸ் அப்படின்றதும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உள்ளக்க ஒன்றுமே எழுதலை, இந்த ஃபங்க்ஷன் சும்மா நான் க்ரியேட் பண்ணுறேன், உள்ளக்க எம்டியாக இருக்குது, ஒன்றுமே பண்ணல அப்படின்னா நம்ம பாஸ் அப்படின்றத போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா, ஆனால் பாஸ் அப்படின்றத நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போடல, எடுத்து விட்டுட்டு இப்போ நான் சும்மா ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் காமிக்கும். ஓகேவா, இந்தா இருங்க, எரர் காமிக்கும் பாருங்களேன், இந்த சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் EOF ஃபைல் பார்சிங். ஓகேவா, ஸோ நம்ம பாஸ் அப்படின்றத எழுதணும். ஒருவேளை உங்களோட கிளாஸ்க்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வைக்க போகிறது கிடையாதுன்னா நம்ம பாஸ் அப்படின்றத போட்டுடணும். ஓகேவா, அதாவது அது வந்து அப்படியே பாஸ் ஆயிடும். ஓகேவா, நீங்கள் வந்து உள்ளக கோடு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளக ஏதாச்சும் கோடு எழுதுறீங்கனாலும் பாஸ் போடுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளக்க எந்த ஒரு கோடும் எழுதலை அப்படின்னா பாஸ் கண்டிப்பாக போடணும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் உள்ளக்க அந்த கிளாஸ்க்கு ஒன்றுமே எந்த ஒரு கோடிங்கும் பண்ணல, சும்மா வச்சுருக்கீங்க அப்படின்னா நடக்காது வேலை. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் பாஸ் போடுங்க. ஓகே, இல்லாட்டி நீங்கள் அந்த கிளாஸ் ஏதாச்சும் உள்ளக்க க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ் போடலாம். ஓகே, ஸோ பாஸ்னால் ரொம்ப பெருசாக ஒன்றும் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா, இப்போதைக்கு நம்மளோட கிளாஸை எம்டியாக வச்சுக்குவோம். ஓகேவா, எந்த ஒரு டெம்ப்ளேட்டு எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்னன்றதை வைக்கணும். ஓகேவா, ஸோ லெட்ஸ் சே தட் அந்த இன்ஸ்டன்ஸோட பேர் வந்து கிஷன். ஓகேவா, அப்போ கிஷன் அப்படின்னு எழுதிடணும், அப்புறம் எதோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத எழுதணும். ஓகேவா, ஸோ கிஷன் ஈக்குவல் டு எதோட இன்ஸ்டன்ட்டு, ஸ்டூடெண்ட்டோட இன்ஸ்டன்ஸ் தானே, ஸோ அதனால் STUDENT அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுருவேன். ஓகேவா, பாருங்கள் கைஸ், இன்ஸ்டன்ஸ்னால் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான். ஓகேவா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் ஆல் உருவான ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் வந்து இந்த கிஷன் அப்படின்ற ஆப்ஜெக்ட். இன்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகேவா, இப்படி போகிறதா என்ன நடக்கும்ன்றதை திரும்பியும் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்டோட ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு, அதுதான் வந்து கிஷன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க, நம்ம வந்து ஒரே ஒரு இன்ஸ்டான்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ வந்து நான் வேறு எத்தனை இன்ஸ்டான்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டோட எத்தனை இன்ஸ்டான்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டான்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி போட்டுடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகேவா, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டான்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டான்ஸ்க்கு நான் வேரியபிள்ஸ் கொடுக்கலாம், அதை தான் வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கிஷன் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு கிஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம், KISHAN. ஓகே, அடுத்து கிஷன் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, அடுத்து கிஷன் டாட் வேறு ஏதாச்சும் ஜாப் இஸ் ஈக்குவல் டு யூடியூபர் அந்த மாதிரி. ஓகே, அடுத்து கிஷன் டாட் இன்கம்
இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து 0 rupees per month அந்த 0 அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பீங்களா? என்ன பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம்ல, இந்த இன்ஸ்டன்ஸ்க்காக ஒரு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த இன்ஸ்டன்ஸ்க்காக மட்டும் வேரியபிள். ஓகே, கிஷனுக்காக மட்டுமே ஒரு நேம் இருக்குது, அதுதான் வந்து கிஷனுக்காக மட்டுமே ஒரு ஏஜ் இருக்குது, அதுதான் 0. கிஷனுக்கான ஒரு ஜாப் இருக்குது, அதுதான் வந்து யூடியூபர். கிஷனுக்கான ஒரு இன்கம் இருக்குது, அதுதான் 0. ஓகேவா? நம்ம நார்மலாக எப்படி நம்ம வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், நேம் இஸ் ஈக்குவல் டு இது அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஆனால் வித்தியாசம் என்னென்னா நான் கிஷனுக்காக பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பிரிண்ட் அடுத்து நான் கிஷன் டாட் ஏஜ் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரிண்ட் ஆகும் பாருங்கள் 0 அப்படின்னு. இந்தா பாருங்கள் 0 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒருவேளை கிஷன் டாட் ஜாப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணேன்னா என்ன வரும், யூடியூபர் அப்படின்றது வந்துடும். ஓகேவா? இந்தா பாருங்கள் யூடியூபர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா? இந்த மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னால் புரியுதா உங்களுக்கு? இன்ஸ்டன்ஸோட வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி நான் வந்து இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணேன். சப்ஸ்கிரைபர்ஸ் டாட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துறது, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸோட ஒர்க் என்னென்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது. கரெக்டு தானே? இப்போ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் டாட் ஒர்க் அப்படின்றத போட்டு நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு அது பிரிண்ட் ஆயிரும், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்க்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம், அதை தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஒரு வேளை சப்ஸ்கிரைபர்ஸ் டாட் நேம் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன் எனக்கு எரர் வரும். எதுக்கு எரர் வரும்? பிகாஸ் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட். ஏன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு நேமே இல்லை. ஓகேவா? நம்ம க்ரியேட்டே பண்ணல இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸாக, அதனால தான் வந்து இந்த மாதிரி எரர் வருது. ஓகே, ஸோ ஜென்ரலி நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம எப்படி பண்ணுவோம்னா நம்மளோட கிளாஸ்லேயே நம்ம வந்து அப்படியே நேமு எல்லாமே இந்த டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? நேம்க்கு வந்து நேம் வந்துச்சுன்னா கிஷன் அப்படின்றது வரணும், அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டாட் நேம் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன் கிஷன் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட், இந்த மாதிரி இது பேர் தான் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம். இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? அதனால தான் எனக்கு எரர் வந்துச்சு. ஒருவேளை ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸில் இந்த கிளாஸ்க்குள்ளே ஏதாச்சும் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு தந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக நல்ல கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அப் டு தட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ நான் கிஷனுக்குள்ளே வந்து நான் வெறும் இது தான் வைக்கணும், நம்ம இன்டீஜர் தான் வைக்கணும், இல்லை ஸ்ட்ரிங்கு தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன வேணாலும் வைக்கலாம். இப்போ லெட்ஸ் சே கிஷன் டாட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன்னா நான் வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் எழுதலாம் கம்ப்யூட்டர், ஃபிசிக்ஸு, மேத்ஸு, இந்த மாதிரி சும்மா லிஸ்ட்டு மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்ம வந்து இப்போ நான் ஒரு வேளை கிஷன் டாட் சப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கிஷன் டாட் சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள், கம்ப்யூட்டர், மேத்ஸு, ஃபிசிக்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம், டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்றத ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த கிளாஸ்க்குள்ளே எந்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எதுவுமே பண்ணல, அதை அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த கிளாஸால் ஒரு இன்ஸ்டன்ட், அந்த கிளாஸால் உருவான ஒரு இன்ஸ்டன்ஸ் செஞ்சோம். அது செய்கிறதுக்கு ப்ராசஸ் இதுதான். ஓகேவா? நம்ம அதுக்கு பேர் வைக்கணும் ஏதாச்சும், அடுத்து இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்துடும். அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம். அடுத்து அந்த இன்ஸ்டன்ஸ்க்காக வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணோம். கிஷன் டாட் நேம், கிஷன் டாட் ஏஜ், கிஷன் டாட் ஜாப், இதெல்லாமே வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்க்கான வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்ன வார்த்தையை நல்லா தெரிஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசுவேன். ஓகேவா? அடுத்து நம்ம எல்லாம் செஞ்சோம். லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இன்டிஜர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இட்ஸ் ஆசம். ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கிளாஸஸை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கன்ஸ்ட்ரக்டர்ஸு இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசுவோம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி வீடியோஸை எனக்கு க்ரியேட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்த வியூவர்ஸு, அதனால் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு புது வியூவராக இருக்கீங்க பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? என்னோட சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் செக்ஷனில் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு பைத்தன் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், பைத்தன் பை கோடிங் அண்ணான்னு ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கேருந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5,000 மோர் தென் 5,000 பீப்புள், 5,674 பீப்புள்ஸ் வீடியோஸை பார்த்து அட்வான்டேஜை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜை நீங்களும் எடுத்துக்கோங்க வீடியோஸெல்லாம் பார்த்து, ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.